ஹாய் படிஸ். இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள பிரவுசிங் சென்டரில் வேலை இருக்கக்கூடிய ஒரு திருநங்கைக்கு இன்னொரு திருநங்கையின் ஆவியால் ஏற்பட்ட அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட வளர்மதி அப்படின்ற ஒரு திருநங்கை தாங்க. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில இருந்து சில வருடங்களுக்கு முன்னாடி போகலாங்க. அந்த சமயத்துல இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய வளர்மதி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய உண்மையான பெயர் வருண்ராஜுங்க. அந்த சமயத்துல 10ஆம் வகுப்பு படிச்சு முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து தாங்க படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு இவருடைய நடைகள் பாவனைகள் எல்லாமே மாற தெரிஞ்சிருக்குது. மாறின பிறகு இவங்களுடைய நண்பர்கள் கிட்ட கூப்பிட்டு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இப்பெல்லாம் எனக்கு பூ வச்சுக்க தோணுது, பொட்டு வச்சுக்க தோணுது, சேலை கட்டணும்னு தோணுது, என்னுடைய நடையே வேறமா இருக்குது, நான் என்னுடைய குடும்பத்துக்கிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றது ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி வருத்தத்துல ஏங்கி இருக்காங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய உற்ற நண்பர்கள் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிண்டல் தாங்க பண்ணியிருந்திருக்காங்க. உன்னுடைய குடும்பத்துக்கிட்ட நீ இந்த விஷயத்த சொன்னா அடிச்சு விரட்டிடுவாங்க, அதனால யார்கிட்டயுமே சொல்லாது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அந்த சமயத்துல தாங்க இவங்க ஏற்கனவே படிச்சுக்க கூடிய அந்த கிளாஸ்ல டீச்சர் இருப்பாங்க இல்லையா, எதர்ச்சியா இவங்களை பாக்குறாங்க. அந்த டீச்சரை பொறுத்த வரைக்கும் இவங்ககிட்ட அன்பா பாசமாக பழகக்கூடிய ஒரு நபர் தாங்க. அந்த டீச்சர் கிட்ட இவங்க கொஞ்சம் அன்பா பேசி இந்த மாதிரி எனக்கு நடந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உன்னுடைய மாற்றங்கள் எல்லாமே உன்னோட குடும்பத்துக்கிட்ட சொல்லிடு, அவங்க ஏத்துக்கல அப்படின்னா அதுக்கு அடுத்த பிறகு நீ என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துக்கலாம், ஆனா நீ சொல்லாமே மறைச்சிட்டே இருந்தா என்னைக்கா ஒரு நாள் பூதாகரமா வெடிக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி உங்க டீச்சர் சொல்லக்கூடிய விஷயம் கரெக்டா தான் இருக்குது, நம்மளுடைய குடும்பத்துக்கிட்ட நம்ம இந்த விஷயத்த சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வருண்ராஜுக்கார் இல்லையா, இவருக்கு ஒரு மூத்த அண்ணன் ஒரு அக்கா இருந்திருக்காங்க. அதுவும் தாண்டி இவங்களோட குடும்பத்தினர்கிட்ட நான் இப்படி நடக்கக்கூடிய விஷயத்த போல சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே இவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே இந்த வருண்ராஜை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களோட குடும்பத்தோட கௌரவத்தை வாங்குறதுக்கே நீ பிறந்திருக்கிற, இனிமே எங்களுடைய குடும்பத்துக்கு இந்த 2 பேர் போனோம், நீ இருக்கவே வேணாம், வெளியே எங்கேயாவது போய் தொழடா அப்படின்ற மாதிரி தாங்க அடிச்சு விரட்டி இருக்கிறாங்க. அதன் பிறகு எங்க போறதுன்னு தெரியாம சென்னைக்கு கிளம்பக்கூடிய ஒரு பஸ்ல ஏறி கிளம்பியிருக்காருங்க. அப்படி சென்னைக்கே இரவு தோராயமாக ஒரு 7 மணிக்கு தாங்க அங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இறங்கி இருக்கிறாரு. அப்படி இறங்கின பிறகு சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாருடைய முகங்கள் இவருக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன்னு அழுதுட்டு இருக்கிறாரு. அப்படி அழுதுட்டு இருக்கும்பொழுது தூரத்துல இருக்கக்கூடிய 3 பெண்மணிகள் இவரை உத்து பார்த்துட்டு பக்கத்துல நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வந்த பிறகுதாங்க தெரியுது அங்கே இருக்கக்கூடிய அந்த 3 பெண்மணிகள் ஆல்ரெடி திருநங்கைகள் அப்படின்ட்டு. அதன் பிறகு நடந்த எல்லா விஷயத்தையுமே இந்த வருண்ராஜ் சொல்லி முடிக்கிறாரு. சொன்ன பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா, உன்னை நாங்க எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அதை நாங்க செய்யறோம், நீ ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி தாங்க இவரோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. அப்படி இந்த திருநங்கைகள் இந்த வருண்ராஜை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய சமூகத்துக்கு தாங்க கூட்டிட்டு போறாங்க. அது சமூகத்துல இவங்களுக்கு ஆல்ரெடி தலைவியா இருக்கக்கூடியவங்க தாங்க மாதவி அப்படின்ற ஒரு திருநங்கையான சகோதரி தான் இருந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு பெண்ணை தத்தெடுத்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுமே ஒரு திருநங்கை தான். அவங்களுடைய பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வெண்ணிலா தாங்க. அந்த சமயத்துல இந்த வருண்ராஜ் இருக்கார் இல்லையா, இவர்கிட்ட மறுபடியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்க திருநங்கையா இருக்கிறோம், அதை நாங்க என்னைக்குமே தப்பா நினைச்சதுல, உனக்கு மாறணும்னு என்ன இருக்குதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. உடனே இந்த வருண்ராஜுமே ஊன் அழுதுகிட்டே சொல்லியிருக்கிறாரு, எனக்கு திருநங்கையா மாற எனக்கு விருப்பம் தான், நான் பெண்ணா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன், எனக்கு ஆணா இருக்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இந்த மாதவின்ற பெண்மணி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த வருண்ராஜை தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு இந்த இறுதி சம்பிரதாயங்கள் எல்லாமே செஞ்சானும் இல்லையா, அதை எல்லாமே செஞ்சுட்டு பாம்பேக்கே கூட்டிட்டு போய் ஆபரேஷனும் பண்ணிட்டு மறுபடியும் சென்னைக்கே கூட்டிட்டு வந்துறாங்க. அப்படி கூட்டிட்டு வந்த பிறகு இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய இந்த வருண்ராஜ் இருக்கார் இல்லையா, அவருடைய பேர் வளர்மதி அப்படின்ற மாதிரி மாற்றப்படுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வளர்மதியை தத்தெடுத்த அவங்களுடைய அம்மா மாதவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்னொரு மகள் தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேர் வெண்ணிலான்னு சொல்லியிருந்தேன். அந்த இருவருமே சகோதரிகள் மாதிரிதாங்க நல்லா பாசமா ஒன்றா பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த வளர்மதி அப்படின்றவங்க நம்ம வேற தவறான வழியில எதுலயும் போயிடக்கூடாது,
நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க நினைக்கக்கூடிய விஷயத்த வந்து இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவர்கிட்டையுமே வந்து பகிர்ந்துருக்காங்க. உனக்கு சரியான வேலை எங்கே கிடைக்குதோ அதுவரை நம்ம வந்து வெயிட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில மாதங்களுக்கு பின்னாடி இந்த வளர்மதி இருக்காங்க இல்லையா திருநங்கை, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல போய் வேலை கேட்டிருக்காங்க. அந்த ப்ரௌசிங் சென்டரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய உரிமையாளர் வந்து ரொம்ப தங்கமான மனிதர் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க வந்து திருநங்கையாக இருக்கக்கூடிய நபர் அப்படின்னு தெரிஞ்சாலுமே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ படிச்சிருக்கல, நீ சாதிக்க பிறந்தவ அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வேலையில வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலகட்டங்கள் கடந்துச்சுங்க. நல்லபடியாக தான் போயிட்டு இருக்குது. அந்த சமயத்துல இந்த வளர்மதி இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் பக்கத்துல தாங்க வீட்டுல இருந்திருக்காங்க. அவங்கள வந்து ஒரு ஆட்டோக்காரர் வந்து தாங்க பிக்கப் அண்ட் டிராப் பண்ணி இருந்திருக்கிறாரு. அப்படி பிக்கப் பண்ணக்கூடிய அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, நாளடைவுல இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய வளர்மதி மேல வந்து காதல் வயப்படுறாருங்க. அப்படி காதல் வயப்பட்ட பிறகு வந்து இவங்களுடைய தோழி இருக்காங்க இல்லையா, அதாவது சகோதரி, அவங்க கிட்ட சொல்லிக்கிறாங்க, இந்த வெண்ணிலா கிட்ட விஷயத்த சொல்லிக்கிறாரு. உன்னுடைய தங்கச்சி வந்து நான் வந்து காதலிக்கிறேன், மனப்பூர்வமா நான் வந்து நேசிக்கிறேன், அதை வந்து அவங்க கிட்ட நீ தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனா இந்த விஷயத்தை கேட்டுட்டு உங்களுடைய சகோதரி வந்து இது நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ற மாதிரி தாங்க பரிதவிச்சு போய் நின்று இருக்காங்க. அதன் பிறகு ஒரு கட்டத்துல ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவங்களுடைய அம்மா மாதவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே போய் விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்ன பிறகு இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய வளர்மதி கிட்டேயுமே வந்து கேட்டிருக்காங்க, ஆட்டோ டிரைவர் வந்து உன்னை வந்து காதலிக்கிறேன்னு சொல்றாரு, அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு வந்து ஆசையா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. கேட்ட பிறகு அவங்களுமே வந்து புன்னகையோட சிரிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்திலே திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இந்த சமூகத்தை சேர்ந்த அனைவருக்குமே வந்து ஒரு சந்தேகம் வந்திருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வந்து திருநங்கை வந்து காதலிக்கிறா, அது எல்லாமே ஏற்றுக்கக்கூடிய விஷயம் தான். இருந்தாலுமே வந்து கல்யாணம் பண்ணிட்டு நாளை பின்ன வந்து என்னோட குடும்பத்தினர் வந்து ஏத்துக்கல, அதனால வந்து எங்களை பிரிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் மீறி வந்து அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அம்மாலாம் கிடையாது, அப்பா மட்டும் தான் இருக்கிறாரு, நான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன், அவர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்படின்ற மாதிரி தானே சொல்லிக்கிறாங்க. அதன் பிறகு வந்து இந்த சமூகம் அனைவருமே சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய வளர்மதிக்கும் அந்த ஆட்டோ டிரைவருக்குமே வந்து திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவரோட பேரை சொல்ல வேணாம்னு சொன்னனால தாங்க மென்ஷன் பண்ணல. இந்த வளர்மதி இருக்காங்க இல்லையா, மின்னஞ்சல் அனுப்பிய நபர், அவங்களுடைய கணவர் தாங்க அவரு. அதன் பிறகு வந்து இந்த இருவருக்குமே வந்து திருமணம் நடந்து முடியுது. திருமணம் நடந்து முடிந்து தோராயமாக இரவு ஒரு 7 மணி இருந்திருக்குங்க. அந்த சமயத்துல இவங்களுடைய கூட்டத்தோழிகள் அனைவருமே வந்துட்டு இந்த சாலையோட ஒரு ஓரத்துல வந்து நடந்து வந்துருக்காங்க. அப்படி எல்லாருமே வந்து சந்தோஷமா நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு வெடி வெடிக்கக்கூடிய சத்தம் வந்து டமால்னு கேட்குது. என்னடா அது வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சகோதரிகள் எல்லாருமே டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்க எல்லாருமே வந்து ஈரக்கூடிய நடுங்கி போயிருச்சுங்க. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் பேருந்துங்க யார் மேலேயே விட்டு ஏற்றிட்ட மாதிரி தாங்க ஆக்சிடென்ட் ஆகி நின்றுக்கிட்டு இருக்குது. யாரோ அந்த வண்டிக்கு கீழே இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அத்தனை பேரும் வந்து பக்கத்துல நெருங்கி போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்பொழுது இவங்க வந்து மிரண்டு போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிக்கு வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்து வந்துட்டு இருக்காங்க இல்லையா, வெண்ணிலா அப்படின்ட்டு, அந்த திருநங்கையா இருக்கக்கூடிய சகோதரி தாங்க அந்த பஸ்ஸுக்கு கீழே வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போய் கிடந்திருக்கிறாங்க. இப்படி இறந்து போய் கிடக்கக்கூடிய காட்சியை பார்த்து அவங்க எல்லாருக்குமே வந்து ஈரக்கொலையை நடுங்கி போயிடுச்சு. அந்த தனியார் பேருந்து ஓட்டக்கூடிய அந்த ஓட்டுநரை பிடிச்சிட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்து வர மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி கேட்டுருக்கும் பொழுது அங்கே ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பக்கத்துல நெருங்கி விட்டாங்க. அவர் மேல தப்பே கிடையாது, நாங்க நல்லா பார்த்துட்டு தான் இருந்தோம், நீங்க எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு இருக்கும் பொழுது உங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணி மட்டும் திடீர்னு வந்துட்டு பஸ் வரதை பார்த்துட்டு வந்து நடுவுல வந்து நின்றுட்டா, அதனாலதான் விபத்தாகி வந்து இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகுதாங்க இங்க இருக்கக்கூடிய இந்த திருநங்கையா இருக்கக்கூடிய சகோதரிகள் எல்லாருக்குமே வந்து விஷயம் புரிய வந்திருக்குது. என்ன காரணத்துக்காக ஏன் இந்த மாதிரி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா எதுவுமே புரியாம அத்தனை பேருமே வந்து தத்தளிச்சு போய் நின்று எடுத்துட்டு இருக்காங்க. அதன் பிறகு அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்களை தூக்கிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு சுடுகாட்டுல போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டங்கள் கடந்திருக்கும். அந்த சமயத்துல வந்துட்டு ஆல்ரெடி இவங்களுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு இல்லையா, அந்த வளர்மதிக்கு அவங்களுடைய அந்த ஆட்டோ டிரைவர் கணவருக்கும் திருமணம் ஆகியுமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து முதலிரவே கொண்டாடுறாங்க. என்ன காரணம், ஏற்கனவே இவங்களோட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த வருத்தத்திலே தாங்க தூண்டு போய் இருந்திருக்காங்க. அதன் பிறகு ஒரு நல்ல நேரம் பார்த்து அதெல்லாம் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு நாள் ரெடியா இருந்திருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 11:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல இந்த ஆட்டோ டிரைவரும் இந்த வளர்மதியும் வந்து அவங்களுடைய வீட்டுல ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரூம்ல வந்து உள்ள உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்துட்டே இருக்கும்பொழுது உங்களுடைய கணவர் வந்து என்ன பண்ணிக்கிறாரு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்னால முடியல, அதனால நாளைக்கு பார்த்துக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க கட்டில சாஞ்சிருக்கிறாரு. சரி, தன்னுடைய கணவர் வந்து இப்படி சொல்லிட்டாருல, அதனால அவர் தொந்தரவு பண்ண வேணாம், நம்ம நாளை பின்ன பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு இருக்காங்க இந்த வளர்மதி. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கடந்திருக்குது.
அந்த சமயத்துல உங்களுடைய வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு யாரோ ஓன கத்துற மாதிரி அலற மாதிரி வந்து சத்தம் கேட்குதுங்க. திடீர்னு யார் இப்படி இந்த மாதிரி அலறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க பதற்றத்தோட இந்த வளர்மதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஜன்னல் இருக்கு இல்லையா, அந்த ஜன்னலை திறந்து பார்த்திருக்காங்க. அப்படி திறந்து பார்க்கும்பொழுது எதிர்ப்புறத்துல யாரோ ஒரு பெண்மணி வந்து நிக்கிற மாதிரி தெரியுதுங்க. ஆனா நல்லாவே தெரியல. யாருங்கனக்குள்ள நிக்கிறா சரியா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கதவை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களோட வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி உங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்துல வந்து கருன்னு ஒரு கரிய உருவங்க தத்துவமா ஓரமான ஒரு உருவ தோற்றத்தோட வந்து நின்றுகிட்டு இருக்குதுங்க, முடிய விரிச்சு போட்ட நிலைமையில. யார் இந்த பெண்மணி, ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய வீட்டை நோக்கியே பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்துருக்காங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்படியே பக்கத்துல 2 அடி எடுத்து முன்னாடி வர மாதிரி தெரியுது. நம்ம வீட்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு பெண்மணியாவே இருக்க வாய்ப்பு இல்ல, ஒரு ஆன்மா மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி உங்களுடைய கண்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. அந்த சமயத்துல அங்க இருக்கக்கூடிய கரிய உருவம் வந்து ஊன்னு அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்லுது. கதவு மூடிடாதா, நான் உள்ளுக்குள்ள வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்குது. இந்த வாய்ஸை கேட்ட அடுத்த நிமிஷமே உங்களுக்கு வந்து ஈரக்கொடி நடுங்கி போயிருச்சுங்க, புரியவும் செஞ்சிருச்சு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த வாய்ஸ் சத்தம் கேட்குது இல்லையா, அது வந்து ஒரு திருநங்கை பேசக்கூடிய சத்தம் தாங்க, வேற யாரும் கிடையாதுங்க. ஏற்கனவே வந்து இறந்து போனாங்களே விபத்துல வெண்ணிலா அப்படின்றவங்க, அவங்களுடைய ஆன்மா தாங்க நின்றுகிட்டு இருக்குது. இதை பார்த்த பிறகு கதை வந்து டக்குன்னு மூடிட்டு உங்களோட கட்டில வந்து உட்காந்துருக்குறாங்க. தன்னுடைய தோழி வந்து எதுக்கு பக்கத்திலே தேடி வந்து நம்ம வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய ஆன்மா வந்து தத்ரூபமா பார்த்தோமே, இது வந்து உண்மையா அல்லது கற்பனையா அப்படின்ற மாதிரி தாங்க கிறுக்கு பிடிச்சிருந்துருக்காங்க. அதே மாதிரி விடிய விடிய வந்து தூங்கவே இல்லைங்க. அந்த கரிய உருவம் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குங்க, பெருமூச்சு வாங்குறதோட. என் கதவை தோற, நான் உள்ள வரணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுதுகிட்டே அங்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு மிரண்டு போய் என்ன பண்றேன்னு தெரியாம கூனி குறுகி போய் ஒரு மூலையில உட்காந்துருக்காங்க. இவங்களோட கணவரை பாக்குறாங்க. இவங்களோட கணவர் வந்து நல்லா தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவளை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அதனால காலையில விடிட்டு பார்த்துக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகு இவங்களோட சமூகத்திட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, அது மட்டும் இல்லாம இப்பதான் அவ இறந்து போய் 1 வாரம் கூட ஆகல. அதே மாதிரி அவ வந்து இறந்து போய் ஆன்மா வந்திருக்கா அப்படின்னு சொன்னா வந்து எல்லாருமே வந்துட்டு மனசு தாங்க மாட்டாங்களே, அதனால இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அன்றைய இரவு தோராயமாக ஒரு 8 மணி இருந்திருக்குங்க. உங்க பிரவுசிங் சென்டருக்கு ஆல்ரெடி வேலை போயிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க மட்டும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி வேற ஒரு ட்ரிப்புக்கு போகணும் அப்படின்றக்காக வந்து வேற வேலைக்கு போயிட்டு இருக்காரு போலங்க. அதனால இவங்க வந்து தன்னந்தனிமையில தாங்க நடந்து வந்திருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே இவங்க தலைக்கு பின்னாடி வச்சிருக்கக்கூடிய மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அந்த மல்லிகைப்பூவை பிடிச்சி விருட்டுன்னு யாரோ இழுத்தமா இருந்துக்குது. உடனே டக்குன்னு திரும்பி பாக்குறாங்க, இவங்களுடைய மல்லிகைப்பூ வந்து கீழே விழுந்து கிடக்குது. ஆனா சுத்தி முத்தி பாக்குறாங்க, யாரையுமே காணா, யாருமே சுத்தி முத்தி இல்லையே, அப்புறம் எப்படி நம்மளுடைய மல்லிகைப்பூ வந்து பிடிச்சி இழுத்த மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது மறுபடியும் உங்களை வந்து பதற வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆல்ரெடி வந்து தாலி கட்டிருக்காங்க இல்லையா, அந்த தாலி கயிறை பிடிச்சி யாரும் விருட்டுன்னு பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. இழுத்த அடுத்த நிமிஷமே வந்து இவங்களுடைய குலதெய்வத்தை நினைச்சுக்கிட்டு அந்த தாலி கயிறை வந்து இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாங்க. இப்படி தப்பா நடந்துட்டு இருக்கே, இதெல்லாம் யார் செய்யறா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க. ஒரு பக்கத்துல வந்து இவங்களோட சகோதரி இறந்து போனாங்க இல்லையா, ஆன்மாவா இருக்காங்க இல்லையா, அவங்கள தாங்க நினைச்சிருக்காங்க. அதே சமயத்துல கொஞ்சம் விருட்டு நம்மளுடைய இடத்துக்கே கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க நடக்க வந்து பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி தெரியுங்க. ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் டக்குன்னு திரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்த அடுத்த நிமிஷமே இவங்க கதிகளைக்கு போயிட்டு இருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அந்த கரிய உருவத்தை வந்து பார்த்தாங்களே தத்துருவமா, அந்த கரிய உருவம் பின்னாடி ஃபாலோ பண்ணி தாங்க வந்துட்டு இருக்குது. அப்படி ஃபாலோ பண்ணி வரும்பொழுது இன்னொரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க. அந்த பெண்மணி வந்துட்டு ஆல்ரெடி சேலை கட்டி தாங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்பொழுது அவங்களுடைய கால் வந்து தரையிலே படாமல் வந்துட்டு அந்த இடத்துல பறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணி வந்துருக்குது. தன்னுடைய சகோதரியை நம்மளை வந்து விடமாட்டா போல, அவதான் நம்மளை வந்து பின்தொடர்ந்து வரா அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு விட்டு வேகமா வந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துல பயத்தோடயே இவங்களுடைய வீட்டுக்கே நெருங்கி வந்துட்டாங்க. அப்படி நெருங்கி வந்த பிறகு இவங்களுடைய முகத்துல வந்து குப்புன்னு வேர்த்திருக்கிறத பார்த்துட்டு இவங்களுடைய கூட இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாமே கேட்டிருக்காங்க, என்னாச்சுடி, ஏன் உன் முகம் வந்து குப்புன்னு வேர்த்திருக்குது, எதையும் பார்த்து பயந்துட்டே அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, பஸ் இல்ல, அதனால நான் நடந்தே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சமாளிச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்களுடைய வீட்டுக்குள்ளேயே போயிட்டு கதவை மூடிட்டு டெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க, யார்கிட்ட எதுவுமே சொல்லாம. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பாத்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் 2 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்துல தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு உச்சகட்ட ஒரு அமானுஷ்ய நிகழ்வு நடந்துச்சுன்னு சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் வந்து ஆல்ரெடி ட்ரிப்பு போயிட்டார் இல்லையா, அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டாருங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்திலேயே. அப்படி வந்தவர் வந்து சாப்பிட்டுட்டு வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்துல நடுநிசி நேரத்துல வந்து இவங்களுக்கு வந்து திடீர்னு கட்டில ஆடக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. சத்தம் கேட்ட அடுத்த நிமிஷமே இந்த பெண்மணி வந்து என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு முழிக்கிறாங்க.
முழிச்ச பிறகு வந்து இவங்க இருக்கக்கூடிய அந்த கட்டில வந்து பார்த்துருக்காங்க. என்ன காரணம்னா இவங்க வந்து ஆல்ரெடி பாய் போட்டு தான் கீழே படுத்திருக்காங்க. இவங்களுடைய கட்டில வந்து இவங்களுடைய கணவர் தாங்க படுத்திருந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல கட்டில ஆடுது அப்படின்ற மாதிரி உத்து பார்த்துருக்காங்க. பார்த்தா உடனே வந்து மிரண்டு போயிட்டாங்க. உங்களுடைய கணவர் வந்து கட்டில படுத்திருக்காரு இல்லையா, அவருக்கு மேல வந்து யாரோ ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவங்க. அவர் மேல அந்த கரிய உருவம் படுத்துக்கிட்டு தகாத ஒரு உறவுல வந்து ஈடுபடக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து செஞ்சுட்டு இருக்குங்க. இதை பார்த்து அடுத்த நிமிஷமே தலையில கை வச்சுட்டு ஐயோ அப்படின்னு கத்திருக்காங்க. கத்துன உடனே வந்து அந்த கரிய உருவம் வந்து டக்குன்னு எந்திரிச்சு நிக்குதுங்க. எந்திரிச்சோடனே ஏன் இப்படி பண்ற, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க அந்த ஆன்மாவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, அது வந்து இவங்களுடைய சகோதரி அந்த வெண்ணிலா அப்படின்றவங்கன்ட்டு. அதனால தாங்க தைரியமா வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்கும் பொழுது அந்த கரிய உருவம் ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்குது. நான் கேட்க கேட்க நீ ஏன் என்னை வந்து உத்து பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே அந்த கரிய உருவம் வந்து டிசப்பியர் ஆகி திடீர்னு காணாம போயிருக்குது. அதன் பிறகு இவங்களுடைய கணவரை பக்கத்துல நெருங்கி போய் பார்க்குறாங்க. அவருக்கு வந்து மூச்சு பேச்சே இல்லாமல் இருக்கிறாரு. அதன் பிறகு பக்கத்துல இருக்கக்கூடிய இவங்களுடைய குடும்பத்தினர் அனைவருமே வந்து கூப்பிட்டு இவங்களுடைய வீட்டுக்குள்ளே நெருங்கி வந்திருக்காங்க. இவங்களுடைய அம்மா இருக்காங்களே, அதாவது மாதவின்றவங்க, அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களுடைய கணவருடைய நெஞ்சை பிடிச்சி அமுக்கியிருக்காங்க. அமுக்கின அடுத்த நிமிஷமே அவருக்கு வந்து மூச்சு பேச்சு வந்திருக்குது. உனக்கு ஒரு பிரச்சனை இல்லப்பா, பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு சமாளிச்சிருக்காங்க. அப்ப கூட இப்படிலாம் நிகழ்வு நடக்குது அப்படின்ற விஷயத்த வந்து இந்த வளர்மதி அப்படின்ற திருநங்கை வந்து சொல்லவே கிடையாதுங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களா வந்து இயல்பான நிலைமையிலாங்க இருந்திருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்குது. அந்த சமயத்துல இந்த வளர்மதின்றவங்க வந்து என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, அந்த ஆன்மா வந்து நம்மளை தொந்தரவு பண்ணாது போல, நம்ம பேசக்கூடிய பேச்சுகளை கேட்டுட்டு வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அன்றைய இரவே நடுநேச நேரத்துல பயத்தை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய இரவு தோராயமாக நடுநேச நேரம் இருந்திருக்கும். அந்த சமயத்துல வந்து இந்த கணவர் வந்து கட்டில தாங்க படுத்திருக்கிறாரு. இந்த திருநங்கைன்றவங்க இருக்காங்க இல்லையா வளர்மதி, அவங்க வந்து கீழே தாங்க படுத்திருக்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி திருமணம் பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறதே கிடையாதுங்க. முன்னாடிலாம் வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து காதலனா இருக்கும் பொழுது இந்த ஆட்டோ டிரைவர் வந்து பாசமா அரவணைப்பா பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா திருமணம் ஆனதுல இருந்து வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்து மெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க. உன்னை வந்து எனக்கு பிடிக்கல, தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நம்ம வந்து நம்மளுடைய சமூகத்துக்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து சத்தம் போடுவாங்க. தன்னுடைய கணவர் வந்து அடிச்சாலும் அடிச்சிருவாங்க. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே கேட்டுட்டு தானே வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ இவர் சொல்லக்கூடிய சொல்ல வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்து கோவப்படுவாங்களே அப்படின்ற மாதிரி தாங்க யார்கிட்ட எதுவுமே சொல்லாம மறைச்சிக்கிட்டே இருந்துட்டாங்க. ஆனா அன்றைய இரவு நடுநிசி நேரத்துல வந்து இவங்களுடைய கணவர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்றாருங்க. அப்படி உட்கார்ந்த உடனே இந்த வளர்மதி வந்து என்ன பண்றாங்கன்னா, டக்குன்னு அவங்களுமே எந்திரிச்சு பாக்குறாங்க. பார்க்கும்பொழுது இவங்களுடைய கணவர் வந்துட்டு சமணக்கால் போட்டுட்டு அந்த கட்டில் மேல ஏறி உட்காந்துருக்காரு. என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து எதுவுமே சொல்லாம வந்து உருமக்கூடிய சத்தத்தை வந்து திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. என்னாச்சு, ஏன் இப்படி உரிமிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய சுவிட்சை வந்து ஆன் பண்றாங்க, லைட் சுவிட்சை. அப்படியே அந்த லைட்டை ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே இந்த வளர்மதிக்கு தூக்கிவாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து முகபாவனை தோற்றம் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவருடைய கண்கள் பூராமே முழி பிதுங்கின மாதிரி நாக்கை வந்து தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி ஊன்னு ஒத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நள்ளிரவு நேரத்துல யாராவது இந்த மாதிரி வந்துட்டு இப்படி ஒத்து பார்த்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க விகாரமா பார்த்துட்டு இருக்கிறாரு. ஏன் இவர் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு தூங்கி விழுகிறாருங்க. அது மட்டும் இல்லாம உத்து பார்த்துட்டு இருக்காரு, முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. இவர் பார்க்கக்கூடிய பார்வையை வந்து பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த வளர்மதி நடுங்கி போயிட்டாங்க. அந்த சமயத்திலே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் திகிலூட்டக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. என்ன நடந்திருக்குன்னா, இவங்களுடைய கணவரோட தோள்பட்ட மேலே வந்துட்டு ஒரு பெண்மணி வந்து முடியை விரிச்சு போட்டு உட்காந்து மாதிரி தெரியுது. அந்த பெண்மணியோட முகத்தோட்டம் ஓரமாக இருந்தாலுமே வந்துட்டு யார் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. தன்னுடைய சகோதரி தான் அப்படி வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துன உடனே கூடி இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய உறவுக்காரங்க தோழிகள்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே நெருங்கி வந்துட்டாங்க. நெருங்கி வந்த பிறகு பாக்குறாங்க, அவங்களுடைய தோள்பட்டையில் உட்காந்து இருக்கக்கூடிய அந்த கறியை வந்து திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்குங்க. ஆனா டிசப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய தோழிகள் வந்து பார்த்துருக்காங்க. அதன் பிறகுதாங்க இவங்களுடைய கணவரை இந்த வளர்மதியை வந்து சமாதானப்படுத்திருக்காங்க. இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்த மாதவி இருக்காங்க இல்லையா, அவங்க தானே இவங்களுடைய அம்மா, அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஆறுதல் சொல்றாங்க. நீங்க எதுக்கு கவலைப்படாத, நம்ம வந்து எதா இருந்தாலும் காலையில பார்த்து பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த சமயத்துல இந்த வளர்மதி அப்படின்றவங்க வந்து நடந்த விஷயத்த போற அனைத்துமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது இந்த மாதவின்றவங்க வந்து கொஞ்சம் கூட வந்து பயப்படவே கிடையாது. என்னம்மா, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன், உங்கள்கிட்ட வந்து சொல்லியே வந்து நீங்க பயப்பட மாட்டி தெரியலே அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும் பொழுது இந்த மாதவி வந்து என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் தூக்கி வாரி போடக்கூடிய ஒரு நிகழ்வு சொல்றாங்க. இந்த பிரச்சனை வந்து எனக்கு ஏற்கனவே தெரியுமா, அதனாலதான் நான் பயப்படல, உனக்கு இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஆல்ரெடி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த வெண்ணிலா அப்படின்ற திருநங்கை வந்து விபத்தா இறந்தாங்க இல்லையா, இறந்த கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கூட கடந்திருக்காது. அன்றைய இரவு நடுநிசி நேரம் தான் இருந்திருக்கும். இவங்களுடைய வீட்டோட கதை வந்து டம்முன்னு தட்டக்கூடிய சத்தம் கேட்டிருக்கு.
இருக்குது. உடனே இந்த மாதவின்ற பெண்மணி வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இவங்களோட கதை வந்து டக்குன்னு ஓபன் பண்ணிக்கிறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே இந்த வளர்மதி வந்து பார்த்தாங்க இல்லையா, கரு கருன்னு ஒரு கரிய உருவம், அதே கோரமான முகத்தோற்றத்தோட அந்த உருவத்தை வந்து இவங்களும் பார்த்துருக்காங்க. அப்படி அந்த கருப்பு உருவத்தை பார்த்துருக்கும் பொழுது அந்த கருப்பு உருவம் வந்து இவங்களுடைய பக்கத்திலே நெருங்கி வந்திருக்குது. வந்த அடுத்த நிமிஷமே ஏய் தள்ளி போ, எதுக்கு நீ வந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அங்க இருக்கக்கூடிய அந்த திருநங்கையோட ஆன்மா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இந்த மாதவிக்கே வந்து நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிச்சு. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கையே சீரழிச்சிட்டீங்க, என்னோட வாழ்க்கையை தேடிதான் நான் வந்தேன், அவளோட புருஷனை வந்து நான் தூக்கிட்டு போகாம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்த ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கு பிறகு அந்த கரிய ஒரு வந்து திடீர்னு டிசப்பியர் ஆயிருக்குது. இப்படி நடந்த விஷயத்தை பூரா அந்த மாதவி அவங்களுடைய வாயிலேயே வந்து சொல்லி முடிக்கிறாங்க. இதை கேட்டுட்டு வளர்மதிக்கு என்ன பண்ணணும்னு தெரியலங்க, கதி கலங்கி போயிருக்காங்க. இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது அப்படின்னா வந்து சொல்லியிருக்க வேண்டியதானே, ஏன் இப்படி எல்லாத்தையுமே மறைச்சிங்க, நான் ரொம்ப நாளா அவஸ்தைப்பட்டு இருக்கேன் அவளால அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து மறுநாள் காலையில் விடிகிற வரை இவங்க எல்லாருமே வந்து தூங்காம தாங்க முடிச்சிருந்துருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவங்களுக்கு கூட்டமா இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அப்படி இருந்தாலுமே இவங்களுடைய ஏரியால இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபரை போய் பார்ப்பது வந்து வழக்கம்னாங்க. அப்படியே அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அப்படியே ஓப்பனா சொல்லிட்டு வராங்க. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே சரியான முறையில வந்து தீர்த்து வச்சுட்டு வராங்க. அவருடைய வீட்டுக்கு போய் உங்களோட சமூகத்தை சேர்ந்த அனைத்து சகோதரிகளுமே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்த பிறகு வந்து அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து உடுக்கி அடிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. உடுக்கி அடிக்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே தாங்க இந்த வளர்மதியோட கணவர் இருக்கார் இல்லையா, ஆட்டோ டிரைவர், அவரோட உடம்புலயே வந்துட்டு அந்த திருநங்கையோட ஆன்மா வந்து இறங்கி இருக்குதுங்க. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பாடா படிச்சுட்டு இருக்க, அவ உன்னோட சகோதரி தானே அப்படின்ற மாதிரி இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து கேட்டிருக்காரு. அப்படி கேட்கும் பொழுதாங்க நடந்த விஷயத்தை பூரா இந்த திருநங்கை வந்து ஆன்மாவா சொல்ல ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஆட்டோ டிரைவர் வந்துட்டு அவங்க வந்து பிக்கப் அண்ட் டிராப் பண்றதுக்காக வருவார் இல்லையா, அப்படி வரும் பொழுது முதன் முறையா பார்க்கும் பொழுது இந்த திருநங்கை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இந்த வெண்ணிலா அப்படின்றவங்க அப்படி காதலிக்க ஆரம்பிச்ச பிறகு அவங்க கிட்டேயே போய் சொல்லியிருக்கிறாங்க, நான் உங்களை வந்து காதலிக்கிறேன், நீங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் உன்னுடைய தங்கச்சியை தான் நான் காதலிக்கிறேன், அவ்வளோதான் நான் திருமணம் பண்ண போறேன், நீ என்னை மறந்துரு, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அப்படி சொல்லியுமே அந்த ஆட்டோ டிரைவரை வந்து விடாம துரத்தி ஃபாலோ பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த சமயத்துல தாங்க அவங்க வந்து வேற ஏதாவது பிரச்சனை இழுத்தாலும் இழுத்துருவாங்க. நம்ம வந்து முன்னாடியே போய்கிட்டு அந்த பெண்மணி கிட்ட போய் நம்ம வந்து காதலை சொல்லிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்து அந்த வளர்மதி கிட்ட போய் காதலை சொல்லிக்கிறாங்க. அப்படி சொன்ன பிறகு வந்து இருவருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவாயிருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த சம்பவத்துக்கு முன்னாடி இவங்க இருவரும் வந்து காதலிக்கக்கூடிய விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிந்த பிறகு வந்து இவர் வந்து பாதியிலே விட்டுட்டு போயிடுவாரு, உங்களோட குடும்பத்துல வந்து எதிர்ப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டதே வந்துட்டு இந்த வெண்ணிலா அப்படின்ற வந்து திருநங்கை தாங்க. அப்படி சொல்லியாவது இந்த திருமணம் வந்து தடைபடட்டும் அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காங்க. ஆனா அதை மீறி என்னுடைய அப்பா வந்து இதுக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டாரு, எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அதனால வந்து நாங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்க வந்து உங்களுடைய கல்யாணமே நடந்து முடிஞ்சிருக்குது. இப்படி கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சே, இனிமே நம்ம என்ன பண்றது, என்ன இருந்தாலும் அவ வந்து சகோதரியா போயிட்டா, அவளை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது, ஆனா இவனை வந்து போட்டு தள்ளி நம்ம வந்து கூட கூட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம நினைச்சது நடக்கும்ல அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து ஆன்மாவை வந்து அவர் போட்டு தலை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஆன்மாவா நான் திரும்பி வந்தேன், இவனை வந்து நான் போட்டு தள்ளி கூட்டிட்டு போயிருவேன், என்னோட சகோதரி சரி, என்னுடைய தோழிகள் இந்த உறவுக்காரங்க இருக்காங்க இல்லையா, யாருமே நான் எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், ஆனா என்னுடைய காதலான மட்டும் நான் உயிரை பிரிச்சு எடுத்துட்டு போயிருவேன், அவை இல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு ஆக்ரோஷமா ஆங்காரமா கத்தி இருக்குதுங்க. அதன் பிறகு இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த நபர் வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆன்மாவே மனம் இறங்கி போயிடுச்சுங்க. அப்படி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன சொல்லிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி உறவுகளுக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷப்படணும், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்களோ, அந்த பெண்மணி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்களோ எல்லாருமே வந்துட்டு அக்கா தங்கச்சி அப்படின்ற மாதிரி வந்து உறவா மாறி இருக்கீங்க. இப்போ வந்து உன்னுடைய தங்கச்சி தானே வந்து திருமணம் பண்ணிருக்கிறா, அவளை வந்து நீ வந்து வாழ்த்திட்டு தான் போகணுமே தவிர அவருடைய வாழ்க்கையை வந்து நீ அனுச்சிடக்கூடாது, நீ அதை புரிஞ்சுக்கோமா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்கிறாரு. சொன்ன உடனே அந்த ஆன்மா வந்து மனம் மெருகி ஊனு அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் பண்ணது பெரிய தப்பு தான், நான் உயிரோடு இருக்கும் பொழுது பெரிய தப்பு பண்ணிட்டேன், இப்போ ஆன்மாவை வந்துட்டு அவளுக்கு வந்து நான் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், இனிமே யாருக்குமே எந்த தொந்தரவு கொடுக்க மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய உடம்புல இருந்து டக்குன்னு டிசப்பியர் ஆயிருக்குங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இனிமே உங்களுக்கு வந்து அந்த ஆன்மாவால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் கிடையாது, நீங்க எல்லாருமே வந்து நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க புரிய வச்சு அவங்க எல்லாரையுமே அனுப்பிச்சு வச்சிருக்காரு. அதே மாதிரி அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய நபர் சொன்ன மாதிரியே தாங்க அந்த ஆன்மாவால எந்த ஒரு அமானுஷ தாக்கம் இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க.
இப்போ வரைக்கும் இந்த வளர்மதி அப்படின்றவங்க வந்து உங்களுடைய கணவன் இருக்கார் இல்லையா, காதலிச்சு திருமணம் பண்ணாங்களே அந்த ஆட்டோ டிரைவரோட தாங்க நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்து, திருநங்கையாக இருந்தாலுமே வந்துட்டு அவங்களுமே வந்து அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து ஒரு உயிருள்ள ஜீவன் தாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம தாங்க வந்து உயர்த்தி கொண்டு போகணும். இதனால தாங்க யாருமே வந்துட்டு இந்த உதவி செய்யக்கூடிய பக்குவம் இல்லாத அப்படின்றதுனால தாங்க அவங்களுடைய வாழ்க்கை வந்து வெவ்வேறாக திசை மாறி போயிட்டு இருக்குது. அவங்களோட குடும்பத்தை வந்து நல்லபடியா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நினைச்ச வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில யாருமே இருக்க மாட்டாங்கன்றத என்னுடைய கருத்துங்க. கிட்டத்தட்ட 2012 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த பிரதர் இந்த சம்பவத்தை வந்து நான் வந்து மின்னஞ்சலா ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு சில பேர்கள் மட்டும் தான் நான் மாற்றம் பண்ணி சொல்லியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய வளர்மதிக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான திறனான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.